ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை ஊர் ஊராக எடுத்து செல்லும் பொழுது ஒரு நாள் ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை வீதியிலே கொண்டு செல்லும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் வாயிலே ஏதோ ஓதிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருந்தவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் மனதில் ரணப்பட்டு பெருமானாருடைய பேரப்பிள்ளையை இவ்வாறு நீங்கள் தலையை கொண்டிட்டு ஊர் ஊராக சென்று நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய மகா பாவிகளே, அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு உண்டாகாதா? ஹுசைன் தலையை துண்டித்த போதிலும் ஏதோ ஓதிக்கொண்டிருக்கின்றார். என்ன ஓதுகின்றார் ஹுசைன் என்று பார்க்கும் பொழுது இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா, சூரத்துல் கஹ்ஃபை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகிறார்கள். பெருமானாருடைய பேரப்பிள்ளையுடைய உடல் தனியாக தலை தனியாக சென்ற போதும் அந்த தலை கூட பெருமானாருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கும் வண்ணமாக வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃபை ஓதியது என்று சொன்னால் பெருமானாருடைய குடும்பத்தார்கள் தலை துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அவர்கள் தான் குர்ஆன். அதைத்தான் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நான் ரெண்டை விட்டு செல்கின்றேன், ஒன்று குர்ஆனை என்னுடைய குடும்பத்தார்களை, நான் ரெண்டை விட்டு செல்கின்றேன் என்னுடைய ஃபாத்திமாவையும் குர்ஆனையும், நான் ரெண்டை விட்டு செல்கின்றேன் குர்ஆனையும் அலிநாயகத்தையும், நான் ரெண்டை விட்டு செல்கின்றேன் குர்ஆனையும் ஹசனையும், நான் ரெண்டை விட்டு செல்கின்றேன் குர்ஆனையும் ஹுசைனையும், நான் ரெண்டை விட்டு செல்கின்றேன் குர்ஆனையும் ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், நான் ரெண்டை விட்டு செல்கின்றேன் குர்ஆனையும் அப்துல் காதர் ஜீலானியையும், நான் ரெண்டை விட்டு செல்கின்றேன் குர்ஆனையும் திருச்சி நத்தகர்வடி வாதிஷா நாயகத்தையும், நான் ரெண்டை விட்டு செல்கின்றேன் குர்ஆனையும் அஜ்மீர் ராஜா கரீமுன் நவாஸையும், நான் ரெண்டை விட்டு செல்கின்றேன் குர்ஆனையும் நாகூர் சாகுல் ஹமீத் வாதிஷா நாயகத்தையும் என்று சொல்லி இதுவரை இந்த நூற்றாண்டு வரை எந்த அகல வைத்துகள் எல்லாம் இந்த சமூகத்தில் வாழ்வார்களோ, வாழ்ந்து மன்னரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, உலகத்தை விட்டு விடைபெற்றாலும் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் அவர்கள் வாழ்ந்தாலும் இந்த பூமியை விட்டு மறைந்தாலும் அகல வைத்துகளுக்கு வழிபாடுகளுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை